அறிவிக்கப்படாமல் இருந்தாலும் அதற்கான அனைத்து வேலைகளுமே மும்முரமா 4 மாதங்களுக்கு மேல நடைபெற்று வருது. தொழிலாளர்கள் பிரச்சனைகள் தொடர்பாக குரல் கொடுக்க புதிய தொழிற்சங்கங்களுக்கான பணிகள் நிறைவு பெற்று இருக்கிறதாகவும் அதற்கான அறிவிப்பு தை மாதத்தில் வெளியாகும்னு சொல்லப்படுது. இதுல மின்துறை மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் தயார் நிலையில இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அதாவது டிசம்பர் மாதமே அறிவித்திருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களுடைய பட்டியல் தை மாதம் அறிவிக்கப்படக்கூடிய சூழல்ல அதனுடைய தொடர்ச்சியாக இந்த தொழிற்சங்கத்துக்கான அறிவிப்பும் வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கார்த்திகை மாதம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நாள் இல்லை எனவும் தை மாதம், அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அப்படி ஒரு கான்செப்ட்ல தை மாதத்திற்கு பிறகு அக்கட்சியினுடைய பணியில கட்சியினுடைய தலைவர் மும்முரமாக செயல்படுவார் எனவும் அதற்கு முன்னதாக தொழிலாளர்கள் சங்கம் அறிவித்தல், அக்கட்சியை பலப்படுத்துதல், அக்கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் நியமனம் அப்படின்னு இதை முடிச்சதுக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் எனவும் சொல்லப்படுது.